இந்த ரகசியம் என்ன என்பதை நாம் கவனிக்க வேணும். ரகசியம்னா என்ன அர்த்தம்? வேத வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா பவுல் உபயோகப்படுத்துகிற அந்த வார்த்தை ரகசியம்ங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் உண்டாகிறது? அதில் இட்ஸ் an extraordinarily great, wonderful and profound truth that can be understood only with the help of God's Holy Spirit. ரகசியம்னா என்ன? ஒரு அசாதாரணமான, எவரும் கண்டிராத கேட்கிறாத ஒரு அற்புதமான சத்தியம். தேவனுடைய ஆவியானவரின் உதவியால் மட்டுமே அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தான் பவுல் ரகசியம் என்று சொல்றார். ரட்சிப்பை குறித்த சத்தியங்கள் அப்படிப்பட்டது. எல்லா மனுஷனும் தன்னுடைய உலக ஞானத்தினால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ரட்சிப்பு தேவ ஞானத்தினால் நிறைவேறின ஒன்று. அந்த தேவ ஞானத்தை புரிந்து கொள்ளணும்னா கடவுளே நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ட்ரூத். அது ரொம்ப அசாதாரணமான, அபூர்வமான ஒரு சத்தியம், அற்புதமான ஒரு சத்தியம். எந்த கண்ணுக்கும் கன்றாத சத்தியம், பார்த்திராத சத்தியம், விளங்கிராத சத்தியம் என்கிற விதத்தில் தான் அதை பயன்படுத்துகிறார். அப்ப இந்த ரகசியம் பெரியதுன்னு சொல்றாரு. திருமணம் தேவனால் உண்டாக்கப்பட்ட போது அதில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் போய்ஞ்சு கிடக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டா திருமண வாழ்க்கையே வெற்றி ஆயிடும்னு சொல்றாரு. அது என்ன ரகசியம் என்பதை நாம் பார்க்க வேணும். பவுல் அதை கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கு. ஏன்னா அந்த 32ஆம் வசனத்தை பாருங்க. இந்த ரகசியம் பெரியதுன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திடல, கூடவே ஒன்று சொல்றாரு. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். கவனிச்சிங்களா? அதை கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்றார். இன்னும் கேட்டால் 25ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அப்படிதான் சொல்றாரு. புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து எப்படி சபையை அன்பு கூர்ந்தாரோ, எங்க பார்க்கலாம் அந்த அன்பை? கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூர்ந்தார்? இந்த மீட்பின் கிரியையில நாம் பார்க்கலாம் கிறிஸ்து எப்படி சபையை அன்பு கூர்ந்தார். இங்க திருமண வாழ்க்கையின் நோக்கமே இந்த வசனங்களில் வெளிப்படுகிறது என்று பவுல் சொல்லுகிறார். திருமண வாழ்க்கையின் நோக்கமே என்ன? கிறிஸ்து சபையை எப்படி அன்பு கூர்ந்தார்ங்கிறத பார்த்துட்டாலே திருமண வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று நமக்கு புரிந்துவிடும் என்றார்.